வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஒரு பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு VLOOKUP ஃபார்முலா வந்து எப்படி டிசைன் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு சின்ன டேட்டா செட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நார்த் அப்படின்னு சொல்ற ஒரு வேர்டை நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த ஏ காலம் இப்படி செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நார்மல் கண்ட்ரோல் F கொடுத்து ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நான் க்ளோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த நார்த்ன்ற வேர்டு வந்து இந்த டேட்டா செட்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இன்னொரு தடவை சர்ச் கொடுத்துட்டு ரோஸ் அப்படின்ற வேர்டோட நான் சர்ச் பண்றேன். அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து we could not find what you are looking for அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வருது பாத்தீங்களா. இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவா கண்டுபிடிக்கிறோம். அந்த ஃபார்முலா பேர் தான் VLOOKUP ஃபார்முலா. நீங்க ஒரு வேர்டுக்கு நான் வந்து ஒரு காலமை சர்ச் பண்ணி நான் எடுத்து காட்டுறேன். வந்து ஒரு 50,000 டேட்டா செட் இல்ல ஒரு ரேஞ்சில் 1000 வேர்ட்ஸை நீங்க வந்து சர்ச் பண்ணணும்னா கண்ட்ரோல் F கொடுத்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அது ப்ராக்டிகலி அது நாட் பாசிபிள். ஸோ அந்த மாதிரி சினாரியோல தான் வந்து ஒரு VLOOKUP ஃபார்முலான்றது ரொம்ப உதவியா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த VLOOKUP வந்து எப்படி நம்ம டிசைன் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஈக்குவல் டு VLOOKUP. வீன் டைப் பண்ணா உங்களுக்கு ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் வேர்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ண போறீங்க தெரிஞ்சுக்கிட்டா அந்த டிராப் டவுன் எடுத்துட்டு ஜஸ்ட் டேப் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஓப்பன் ஆயிடும். உள்ள போன அப்புறம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் கிரைட்டீரியா வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆனா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா லுக்அப் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் F வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். கண்ட்ரோல் F கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன வார்த்தையை தேடுறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நார்த்ன்ற வேர்டை நம்ம அந்த கண்ட்ரோல் ஃபைண்டில் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த ஃபைண்டு தான் வந்து இந்த லுக்அப் வேல்யூன்றது. ஸோ வந்து நார்த் இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணி இங்கே நான் பிளேஸ் பண்ணிட்டேன் D4. டேபிள் ரேஞ்சுன்றது என்னன்னா இப்போ நான் ஏ காலம் செலக்ட் பண்ண பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் F கொடுத்து என்டர் அடிச்சு சர்ச் பண்ணேன். ஸோ அந்த சர்ச் பண்றோம் பார்த்தீங்களா அந்த டேட்டா சோர்ஸ், அந்த டேட்டா சோர்ஸ் தான் வந்து இதுல வந்து டேபிள் அரேஞ்ச் சொல்லுவாங்க. ஸோ இந்த சினாரியோல இது இந்த ரேஞ்சை நம்ம இப்படி செலக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து காலம் இண்டெக்ஸ். இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து நார்த்ன்ற வேர்டு வந்து இருக்குதா இல்லையா அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ஸோ A2 to A8 நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். காலம் இண்டெக்ஸ் நம்பர்னா இப்போ ஒரே சிங்கிள் காலம் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்றோம். அதனால வந்து 1ன்னு கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. ட்ரூன்றது என்னன்னா அப்ராக்சிமேட் மேட்ச், ஃபால்ஸ்ன்றது என்ன எக்ஸாக்ட் மேட்ச். எதுக்காக இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா நீங்க நார்த்ன்ற வேர்டு மாதிரின்னு தான் எதுவும் சர்ச் பண்ணல. நார்த்ன்ற வேர்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சர்ச் பண்றீங்க. நார்த்ன்ற வேர்டு, ஈஸ்ட்ன்ற வேர்டு, சவுத்ன்ற வேர்டுன்னு டைரக்டா நீங்க சர்ச் பண்றீங்க. ஸோ அதனால எக்ஸாக்டா நீங்க வந்து சர்ச் பண்றது தான் வந்து எக்ஸாக்ட் மேட்ச். டவுன் ஆர கொடுத்து ஜஸ்ட் டேப் கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்துடும். ஸோ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நார்த்ன்ற வேர்டு வந்து இந்த ஏ காலம்ல வந்து இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ரோ அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இருக்குதான்னு கேட்டா என்னன்னு வரும். என்னன்றதுன்னா இப்போ நம்ம கண்ட்ரோல் F எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். கண்ட்ரோல் F கொடுத்த உடனே ஒரு வேர்டை சர்ச் பண்ணோம். அந்த வேர்டை சர்ச் பண்ண உடனே அந்த பாப்பம் வந்து நாட் ஃபவுண்டுன்னு வருது பாத்தீங்களா. ஃபார்முலால என்னன்னு வருது பாத்தீங்களா. இதுதான் வந்து நாட் மேட்ச், நாட் அப்ளிகபிள் இல்லனா நாட் மேட்சிங், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நாட் அப்ளிகபிள்ன்றது. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஒரு VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது. இப்போ இந்த VLOOKUP ஃபார்முலாவே வந்து இன்னும் ஒரே ஒரு சின்ன அடிஷனல் கிரைட்டீரியா வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு VLOOKUP. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி VLOOKUP வேல்யூன்றது நார்த். இப்போ D4 செலக்ட் பண்ணிட்டேன். இந்த டேபிள் ரேஞ்ச் செலக்ட் பண்ணீங்கன்னா நார்த்தோட டைரக்ஷன்ல என்ன வேல்யூஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ரேஞ்ச் கூடயே சேர்த்து ரெண்டாவது காலமையும் நம்ம சேர்த்து இப்படி செலக்ட் பண்றோம். ஸோ நார்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து நார்த்தோட வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம். ஒரு பர்சனை வந்து நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு பர்சன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸை சர்ச் பண்றீங்கன்னா அதுதான் வந்து எக்ஸாக்ட் மேட்ச். அந்த எக்ஸை வந்து டைரக்டா இருக்கிறாரா அந்த தேடி பக்கத்து தெரியுமா, அதுதான் வந்து டைரக்ட் கான்டாக்ட். அந்த பர்சன் எக்ஸோட டிபெண்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அவங்களோட. ஸோ அந்த டிபெண்டன்ஸ் வந்து இப்போ பர்சன் எக்ஸ் மூலமா டிபெண்டன்ஸ் நீங்க சர்ச் பண்றீங்க தெரியுமா, அதுதான் வந்து வர அடுத்த காலம் சர்ச். ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிள் இதுல நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்த் வச்சுக்கிட்டு நார்த்தோட வேல்யூஸை நம்ம சர்ச் பண்றோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கமா கொடுத்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு வருது பாத்தீங்களா. ஸோ இதுல நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அந்த காலம்ல இருந்து அடுத்த வர காலம் ஒன்னு ஆட் பண்ண 2, 3, 4, 5 நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளோட ஃபார்முலால 2 ரேஞ்ச் வச்சு தான் நம்ம ஆப்ரேட் பண்றோம், அதாவது A and B காலம் வச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு செகண்ட் காலமோட வேல்யூஸ் வேணும், அதனால 2 கொடுக்குறேன். ஸோ 2 கொடுத்துட்டு அப்புறம் ஜஸ்ட் கமா. இப்பயும் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் சர்ச் தான் பண்றோம். நார்த் எக்ஸாக்டா நார்த்தோட வேல்யூஸ் நம்மளுக்கு தேவை. ஜஸ்ட் கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இதுதான் வந்து
வந்து மோர் தென் ஒன் காலம் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்றது ஒரு VLOOKUP ஃபார்முலால நம்ம வந்து இன்னும் ஒரு 3-4 காலம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு டோட்டலா வந்து 5 காலம் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்றோம். ஸோ வந்து இப்போ நம்ம திருப்பியும் அதே VLOOKUP போடுறோம். டேபிள் அரேன்றது இங்க பாத்தீங்கன்னா நார்த்ல இப்போ ஃபர்ஸ்ட் காலம் செலக்ட் பண்றேன்னா அது செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் ரைட் ஏரோ கொடுக்குறேன். ஸோ செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், ஃபிஃப்த் காலம். ஸோ 5 காலம் இதுல ஆப்ரேட் பண்ண போறோம். 5 காலம் இப்போ நம்மளுக்கு தேவை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ 1 வேல்யூ 2 இருக்கு பாத்தீங்களா, ரேண்டமா உங்களுக்கு இப்போ வந்து வேல்யூ 3 அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து 4வது காலம் இருக்கிற வேல்யூஸ் வேணும்னா நான் 4 தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ 3 மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ அலாங் வித் லுக்அப் வேல்யூ நீங்க சர்ச் பண்ற கிரைட்டீரியா வச்சு ஆட் பண்ணணும். இப்பயும் நம்ம தேடுறது எக்ஸாக்ட் மேட்ச் தான். அதனால வந்து டவுன் ஆரோ கொடுத்து ஜஸ்ட் டேப் கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்தோட தேர்ட் வேல்யூ உங்களுக்கு வருது பாத்தீங்களா. ஸோ இந்த ஃபார்முலாலேயே நீங்க ஜஸ்ட் F2 கொடுத்துட்டு 4க்கு பதிலா 5 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5th காலமோட வேல்யூ உங்களுக்கு வரும் 48. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் VLOOKUP ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றதுன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து வேற எப்படிலாம் VLOOKUP வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நான் போஸ்ட் பண்றேன். நன்றி.